அப்படின்னு ரட்சகர் சொன்ன உடனே சொப்பனம் அடியாச்சு. அடுத்து தரிசனம் அடியாச்சு. அடுத்து வெளிப்பாடு அடியாச்சு. அடுத்து தண்டனை அடியாச்சு. போட்ட முத்திரையே உடைச்சாரு. மீட்கும் பொருளை கண்டுபிடித்தேன் முடிகிறேன் என்பார். அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடையும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அது மீட்கும் பொருளை கண்டுபிடிச்சிட்டீங்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க கை தூக்குங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? மீட்கும் பொருளை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். மீட்கும் பொருளை கண்டுபிடிச்சேன்னு சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. மீட்கும் பொருளை கண்டுபிடித்தேன். பின்னாடி இருக்கிறவங்க பாட்டி எல்லாரும் மீட்கும் பொருளை ஆமென் கண்டுபிடித்தேன் என்று சொன்னால் உங்கள் மாம்சம், நீங்க அடிமைப்பட்டனால தான் நான் வயசாச்சு, எலும்புலாம் வெளியில தெரிகிற மாதிரி ஆச்சு அவனுக்கு. மீட்கும் பொருளை கண்டுபிடிச்ச உடனே அவன் வாலிபத்தில் இருந்த விட அப்படியே ஆரோக்கியமாயிட்டான். டெய்லி காலை எழுந்திரிச்சு 2 தடவை, 10 மணிக்கு ஒரு 2 தடவை, 2 மணிக்கு 2 தடவை, நைட்டு 2 தடவை சொல்லுங்க. மீட்கும் பொருளை கண்டுபிடித்து, மீட்கும் பொருளை கண்டுபிடிச்சு. உங்கள் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கும். தயவுசெய்து முதுமையை விரும்பாதீங்க. வயதாகுதலை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மீட்கும் பொருளை கொடுத்து உங்களை வயசாளியா, நோயாளியா, பிணியாளியா, ஏமாளியா, கோமாளியா, வேணாளி, தெனாலியா, எல்லா ஆலியுமாய் உங்களை எல்லா பயத்தினாலும் நிரப்பி உங்களை பிசாசு வச்சிருக்கும் போது மீட்கும் பொருளை கொடுத்து நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா இப்ப நீங்க இருந்த எந்த ஆழியும் உங்ககிட்ட வரவே முடியாது, வரவே கூடாது. சார் மீட்கும் பொருளை கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க சார் வியாதிப்படணும்? வியாதி என்பது உங்கள் பழைய எஜமான் தான் பார்த்தீங்களா, அவன் சரக்கு. வறுமை என்பதும் பிரச்சனை என்பதும் கவலை என்பதும் கண்ணீர் என்பதும் நீங்க அடிமைப்பட்டு போனீங்களா, அந்த எஜமானுடைய சரக்கு. இவர் அவன்கிட்ட இருந்த இவ்வளத்தையும் வாங்கிட்டு இருந்தீங்க. மீட்கும் பொருளை கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அப்புறம் மீட்டாச்சு. மீட்டதுக்கு அப்புறம் நீங்க பழைய ஸ்டைல லைஃப்ல வாழணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அசால்ட். என்ன சொந்த காசை கொடுக்கல. ஆனா ஒரு கடையில ஒரு என்ன சொல்ல பிரியாணிக்கு காசு கொடுத்துட்டா, அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் கொஞ்சம் என்ன செய்யணும் வைப்பாங்க. மதுரையில் திரும்பி மற்ற ஊரில் எப்படின்னு தெரில. ஒயிட் ரைஸ் கொஞ்சம் வைக்கணும். அது ஒரு காம்போ பேக் மாதிரி தான். தரல நான் என்ன சொல்கிறான், அதுக்கு சேர்த்து நான் பே பண்ணியிருக்கோம். ஹலோ ஒயிட் ரைஸ் வைங்க, அதுக்கு நான் தனியாக கேட்குறீங்க காசு. ஏண்டா ஒரு வெள்ளை சோறுக்குன்னு இவ்வளவு டிமாண்ட் பண்ணுற? பிரியாணி காசு கொடுத்தோம்ல, உன் பிரியாணிக்கு கொடுத்த காசுக்கு நீ இவ்வளவு சண்டை போடுற. நீ உன் வாழ்க்கைக்கே கொடுத்த ஒரு கரையத்தை ஏன் டிமாண்ட் பண்ண மாட்டேன்ற? ஏன் டிமாண்ட் பண்ண மாட்டேன்ற? கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இயேசு சொன்ன போது அந்த வார்த்தையின் கிரேக்க அர்த்தம் டிமாண்ட். டிமாண்ட் பண்ணுங்க. கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கல, மீட்கும் பொருள் கொடுக்கப்பட்டிருக்கல. மீட்கும் பொருள் கொடுக்கப்பட்டால் உங்கள் சரீரம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் அடைய வேண்டும். இன்னையிலிருந்து ஆகுது ஆகுது. நல்லா பின்னாடி பின்னாடி எல்லாம் சொல்லுங்க. என் சரீரம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடையும். அவன் தன் வாழ வயதின் நாட்களுக்கு திரும்புவான். ஆச்சா, இன்னைக்கு தூக்குங்க. தூக்கம் இல்லைல்ல, இன்னும் ஒரு வாரம் கழிச்சு இதை தூக்கிடுவீங்க. ஜல்லுன்னு தூக்கிடுவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க திரும்புறீங்க. இப்ப you are going back to your youthful days. எனர்ஜி கூடுது. ஆமென். இன்னையிலிருந்து கூடுது. மெருகு ஏறுது. ஆமென் சொல்லுங்க. எலும்புகள் உறுதி அடைகிறது. ஏனென்றால் மீட்கும் பொருளை கண்டுபிடித்திருக்கிறோம்.